திடீரென்று பார்த்தால் பெட்ரோல் பவுசரம் ஒன்று வந்து நிற்குது. அது வந்து ஏற்கனவே டக்குன்னு பெட்ரோல் சைடில் ஒரு க்ரௌட் ஆகிடுச்சு. அவ்வளோ லைனில் நாக்க நிற்கணும். நேரம் மாறுவதே அந்த இதில் வாகனங்கள்லாம் இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறேன் தைக்க கூட சட்டையில் இல்லாத கொண்டு வேணாம். ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு மாடல் டாப். அப்போ இந்த 2025 மாடல் வேண்டாம் பார்த்தீங்களா? அவருக்கு அந்த மாடல் பிடிக்காது. சரி அப்போ கையில் 52 டக்குன்னு வட்டிவோம். இதையா படிச்சு என்ன வர போறீங்க? டாக்டர் ஆகிற போகிறான். அப்புறம் என்ன அவன் கஷ்டப்பட தேவையில்லை. ஃபுல்லாக படிச்சு டாக்டர் சபாகமா துணி வந்து புளி துணி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கோவப்படுவேன். நான் பிறகு தான் நான் நிதியா கூட்டியேன். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிற்கிறோம்னா எங்கள் கடையெல்லாம் நிற்கிறோம். இந்த நாள் வந்து நாங்கள் எங்களுடைய கடையில் வந்து சில உடுப்புகளை வந்து நாங்கள் தச்சு ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய நாளாக எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறவங்க நீங்கள் கடையில் உங்களோட வேலைகளை கூட ஒரு வீடியோவாக பதிவு செய்து கொள்ளலாம் வந்து அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்து. அப்போ நாங்கள் வந்து கூடுதலாக இப்போ அன்றைக்கு கூட என்ன இந்த டிக்டாக்ல எல்லாம் போட்டிருந்தாங்களே இப்போ நாங்கள் சட்டையில் எல்லாம் தைக்கிறாங்க. இப்போ நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்திருக்கிறேன் தைக்க கூட சட்டையில் இல்லாத கொண்டு வேணாம். ஸோ அப்போ அது எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ நிறைய சட்டைகள் இப்போ உடுப்புகள் வந்து தைக்கிறதுக்கு வந்து சில இடங்கள் வந்து சில பேருக்கு உள்ள இடம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுடைய தையல் கடை வந்து அங்கே இருக்குது. மந்திய சிலையடி, அதாவது பெட்ரோல் சைட்டுக்கு மேற்கடை. மந்திய சிலையடி சாவச்சேரி ரோடு இந்த ரோட்டில் இருக்குது. யாழ்ப்பாணம் ரோட்டில் இந்த ரோட்டில் இருக்குது. பிறகு தையல் நிலையம் வந்து போட் வழியால் போட்டிருக்குது. ஸோ அப்போ இதுதான் எங்களுடைய தையல் கிடைக்கக்கூடிய அட்ரஸ். ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து தியாக்குட்டியும் கடைக்கு வந்துட்டு தியாக்குட்டி இன்னைக்கு சிலான படிச்சுட்டு இல்லாமல் வந்தது நம்ம வந்து புள்ள நிச்சா கொண்டுட்டு வந்து நிற்குது. ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் விதவிதமான உடுப்புகளை தைச்சி தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறோமே. செமினா வந்திருக்கிற வீட்டை இருந்து நிறைய உடுப்புகள் எல்லாம் தைக்கணும்னு சொல்லி அப்போ நாங்கள் இன்றைக்கு இறுதியாக அப்போ என்ன கூட சொல்ல வாரீங்க நீங்கள் ஏதாவது விசேஷமாக சொல்ல போகிறீங்களே சொல்லலையே. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் கடையில் தான் ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். நேற்று நல்ல சந்தோஷமாக இல்லையா குட்டி? சந்தோஷமாக முடிவடைந்து. ஓகே. அப்போ இன்றைய வந்து வேத வார்த்தை ஒன்று சொல்லுகிறேன். எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா. என்ன பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விடும். பழைய சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய மாதிரியான காரியங்கள் வந்து எல்லாம் ஒளிந்து போனதுன்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் சிந்தனையில் இருக்குது. மனுஷர்களுக்கு அது ஜென்ம சுபாவம் வந்து ஆதாமுடைய அந்த ஜென்ம சுபாவம் வந்து அது இருக்குமா. ஆனால் அது வந்து ஆளுகை செய்வதில்லை. அது வந்து மேற்கொள்வதில்லை. பழைய காரியங்கள் பழைய இதுகளை வந்து மேற்கொள்வதில்லை. இந்த தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பொல்லாங்கன்னு அவனை தொடான். ஸோ அந்த மாதிரியான காரியங்களை வந்து அந்த மறுபடி பிறந்தவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறவர்கள் செய்ய மாட்டார்கள். எனக்கு சரியான கவலையா போயிட்டது. பின்னேற உங்களோட கவலையில விடுங்க. மக்களோட மக்கள் வந்து இப்போ இந்திய நாள் வந்து இப்போ நான் மேலே இந்த டிக்டாக்கு இந்த யூடியூப்பில் எங்கே போய் பார்த்தாலும் இந்த இந்தியா ஐலண்ட்ஸில் வந்து நிறைய பேர் 142 பேர்கிட்ட அதில் மரணம் நடந்துருக்குது. அந்த இடத்துல போய் எங்கே ஒரு பில்டிங்கில் போய் அது வந்து பிளேட் போய் மோதி இருக்குது. அதுக்குள்ள அதில் 40 கிட்ட அதில் 30 மொத்தமாக 272 சொச்சம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய சேதம் ஒன்று நடந்தது. அப்போ அது வந்து இதாக போய் கொண்டிருக்கேன். ஸோ அதை காட்டிலும் உங்களோட விஷயம் ஒன்றும் கவலை இல்லை தானே. ஸோ அது உண்மையில் சரியான ஒரு உண்மையில் அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு சரியான ஒரு மனதுக்கு ஒரு வேதனையாகவும் மனதுக்கு ஒரு இதாக இருக்குது. உண்மையில் அதுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த உறவுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா அதுகளுக்கு ஒரு கடவுளை ஒரு ஆறுதலை ஏன்னா அந்த மனதை தேற்றணும், அந்த ஆறுதலை கொடுக்கணும். அது வந்து முடியாது. நம்மள சரியான ஒரு மனவேதனைக்குரிய ஒரு கட்டம். அதை வந்து நாங்கள் சொல்லி விவரிக்க முடியாது.
சரியான ஒரு ஃபுல்லாக ஒரு இழப்பாக இருக்கிறது. நிறைய பேர் சரியான தூக்கம் இன்னைக்கு உலக நாடு உள்ளாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு திடீரான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு. ஸோ அது வந்து என்னென்று நம்ம சொல்கிறது தெரியாமல் இருக்குது. ஆனாலும் இதனால் அது மேலே சரியான ஒரு குடும்பங்கள் சின்ன பிள்ளைகள் அப்படி இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் நடந்தது. சரியான ஒரு வேதனைக்குரிய கட்டம். திரும்ப திரும்ப அதை நாங்கள் யூடியூப்புக்குள்ளே போனோன்னா டிக்டாக்கில் போனால் அதுதான் வந்து கொண்டே இருக்குது என்ன. ஸோ அவர்களுக்காக வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்துக்குள்ள போன நிறைய குடும்பங்கள் அவரோட உறவினர்கள் வந்து நிறைய தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரங்களில் கடவுள் ஆற்றணும், அந்த மனதை ஆற்றணும், தேற்றணும் என அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த நேரத்தில் இன்னும் வந்து இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்காதபடிக்கும் நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கொள்வோம். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்து சொல்லும் பொழுது கூட அது பக்தி விருத்தியிடம் புத்தி தெளியும்படியாக தான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. என்ன நல்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு மாடல் டாப் பார்த்தா ஒரு பிடிக்கக்கூடிய மாதிரி அதை வந்து நாங்கள் செமினாக்கு தான் அந்த டாப் மாடலை தச்சு கொடுக்க போகிறோம். களை எடுக்க போகிறோம். அது வந்து வித்தியாசமான டாப் அந்த அந்த மாடல் வந்து இப்போ வந்து அது வந்து இப்படியெல்லாம் போடுறதில்ல. இந்த இவ்வளோத்துக்கிட்ட நீளமாக போடணும். அது பிடிக்காது. அதான் அந்த மாடல் என்ன இப்போ நடுங்க இப்படி தான் நிற்பா இல்லைப்பா. அப்போ உங்களுக்கு அந்த மாடல் வேணுமோ வேண்டாமா? அப்போ இந்த 2025 மாடல் வேண்டாம் பத்தியெல்லாம் அவருக்கு அந்த மாடல் பிடிக்காது. சரி அப்போ கையோட அந்த 2025 மாடல் முடிஞ்சு. இப்போ வந்து இது ஒரு காலங்கள் நேரங்கள் வரைக்கும் பேனி அப்போ இங்கே எழுத போகிறோம் இல்லை இல்லையா. அப்போ ஒவ்வொரு காலங்கள் நேரங்கள் வரைக்கும் அந்த மாடல்கள் வந்து மாறும். இப்போ பிடியல் வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே அந்த டவுசர் என்ன போடுவாங்க. எப்படின்னா அந்த கால் வந்து போக மாட்டுது, உள்ளுக்க போக மாட்டேது. சிப்பு இல்லை, சிப்பை வைக்க முன்னா உள்ளுக்கு போகாது. என்னடா நல்லா ஒடுக்கி தாய்ச்சி போட்டு கதிரையில் போயிருந்து அதுக்குள்ளே ஒரு ஷாப்பிங் பேக் காலில் அப்படி கட்டி போட்டு உள்ள எடுத்துறது போட்டு உள்ள இழுத்து அது வேர்க்கு மாளுக்கு. அப்படியே ஒரு மாடல் அது இப்போ மாறிக்கொண்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் அகலமாக போடுற மாதிரி கொஞ்சம் உயரமாக போடுற மாதிரி அப்படி மாடல் வந்துடுது. ஸோ அதே மாதிரி இந்த டொப்பு வந்து இப்போ கொஞ்சம் வந்து கட்டையாக போடுறது இல்லை நீளமாக போடுறது. ஸோ உங்களுக்கு என்ன மாடலில் வேணும்? 2025 மாடல் வேண்டாம். உங்களோட பழைய மாடல் 96 என்ன சரி ஓகே. இந்த நிமிந்து நிற்கணும் அளவோட கேட்க நிமிந்து நிற்கணும். ரைட். இந்த இதெல்லாம் காணும் என்ன 43 காணும் என்ன அந்த டொப் சரிதானே? அந்த டொப் அந்த இதை வந்து சரிதானே? ஓகே. அப்போ நாங்கள் எழுதி கொள்வோம், என்ன நோட் பண்ணுவோம். துணி உங்களுக்கு அடிக்கடி விடாமல் கூடி குறைஞ்சொண்டு இல்லை இருக்குது. உங்களோட சாப்பாடு விதங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு எழுதி வைக்கலாம். ஒரு டைரியில் போட்டு வைக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. 43 ரைட். வாங்க குயிக்க நேரம் போகுது. ஷோல்டர் வந்து 15 52 என்னுடைய வார்த்தையினால ஒரு மனுஷன் என்னன்னா ஒரு மனுஷர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறதுக்கு யாரும் பேசி நடக்கிறதில்ல. அவர்கள் தங்களுடைய வாயால் அனுமதிச்சா நீங்கள் மனுஷியா இருக்கிற மட்டும் நாங்கள் பேசினா அது நடக்கலாம். ஆனா அவர்கள் தங்களுடைய வாயால் அனுமதிச்சா அப்புறம் அந்த காரியம் நடக்க போகுது. அது சும்மா ஜோக்கா சொன்னா அப்புறம் நாங்கள் அழிச்சு விடலாம். பிரச்சனை அதை அழிச்சு விடலாம். டிலே பண்ணலாம். 25 டிலே பண்ணலாம் தான். சரி ஓகே. 25 நாங்கள் லிவியாக தான் பண்ணுவோம். Okay. 38 34 இந்த துணி வந்து எத்தனை வருஷமாச்சு அங்க? இத நீங்க ஷர்ட் வெச்சுக்கிறீங்கல்ல? ஓகே. கை என்ன வரல கை? இப்படி கை தானே? இது திடியாக்கும் தைக்கணும். கை நல்ல தானே? பல மாண்டே தச்ச மாதிரி. திடியாக்கும். தர வாங்க 10 16. இந்த கை எடுக்காதீங்க சுற்றளவு. இந்த கை எடுக்காதீங்க ஒன்று. இது சாரி ப்ளவுஸ் இல்லை தான், கொஞ்சம் ப்ளவுஸ் தான் ஃப்ரிட்ஜ். சரி தானே? ஓகே. இப்போ அளவு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த இருக்கிற துணியெலாம் வந்து இப்போ
இந்த டொப் தைக்க போகிறோமே அப்போ சோப்பா டொப் வந்து எப்படி வெட்டுறோம் ஸ்லோவாக நாங்கள் வெட்டி வைக்கலாம் இந்த துணியில் இது ஒரு ஸ்டச் ஈர துணி ஸ்லிம்பிட்டா போட நல்லா இருக்கு சொல்லுங்கம்மா பொலிசோ பொலிசு நிற்குதேண்ணா பொலிசு நிற்குது ஓ காணும் சரி இப்போ நாங்கள் ட்ராப் பட்டா ட்ராப் பட்டா இது வந்து வெள்ளை பியாமாக்கு போட முடியாதுமா நாங்கள் ஓ வெள்ளைக்கு போடலாம் டெனிம் ஜீன்ஸுக்கும் போடலாம் ஜீன்ஸ் ஒன்று இருக்கு போடுவோம் சரி சுலபமான முறையில் டாப் நீளம் இருந்தால் அப்படியே கீழ் நீளத்தை நாங்கள் அப்படியே புல்ல அப்படியே எவ்வளோ துணின்ற அளவு தான் அப்படியே புல்லாக விட்டுடுவோம் அப்படியே மட்டை தாங்களுக்கு அப்படியே விட்டுடுவோம் சரி ஸோ பின்ன கழுத்து என்ன டீப்பாக இல்லை 5 தானே ரைட் இப்போ 5 என்ன திரும்பி ஓ ஆனால் ஒரு அபாரமான நிலைக்கு ஒரு மாற்றம் தெரியுமோ உடம்பு வச்சுட்டு அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த முதல் இருந்தால் பார்க்க என்ன முதல் நார்மலாக ஒரு சும்மா அப்படி அடிக்கிற ஒரு 18 அடிப்போம் ஒரு 19 அடிப்போம் 20 அடிப்போம் 21 அடித்தேன் இப்போ 21.5 வந்துச்சு சும்மா சொல்கிறேன் நான் சொல்வதெல்லாம் அப்படி சொல்றீங்க கூட்டிட்டு தூக்கட்டா நிதியா இது அப்போ விட்ட இதில் வரக்கூடாதம்மா சரி இப்போ அப்படியே கீறியாச்சு ரைட் இப்படியே மழை வந்து கீறி போட்டு நாங்கள் மழை வந்து வெட்ட வேண்டிய கற்றுக்கொள்ள மாட்டாக்க நாங்கள் நீங்கள் வெட்ட வேண்டாம் சொன்னோம் நீங்கள் வெட்டுவீங்களா இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தோடனே டொப்பெல்லாம் தப்பி இல்லை இப்போ என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டாக்கன்னு இப்படி நான் வட்டி போட்டாக்கன்னு டக்குன்னு வெட்டிடுவோம் இதையா படிச்சு என்ன வர பொரியல் டாக்டர் ஆகிற போகிறான் அப்புறம் என்ன அவன் கஷ்டப்பட தேவையில்லை ஃபுல்லாக படித்து டாக்டராக வந்தேன்டா கஷ்டப்பட தேவையில்லை என்ன டாக்டராக படிக்கிறதுக்கு காசு சேர்க்கணும் லிதியாக்கு இப்போவே லிதியா சரி இப்போ இந்த இடத்துல வந்து சைட் ஓப்பன் பண்ணணும் இடத்துல ஒரு மார்க் இடத்துல ஒரு உடம்பு போடும் தையல் அடிக்கிறது இதில் கழுத்து இதில் ஒரு மார்க் இப்போ வந்து வட்டியாச்சு டொப் இந்த உடம்பு வட்டிச்சாச்சு கழுத்தை நாங்கள் அப்புறம் வெட்டுவோம் ஓகே இது வந்து இப்போ வட்டியாச்சு உடம்பு இது கை வெட்டணுமே வடிவாக இருக்குது வடிவாக காணும் பெண்ணை தாங்கம்மா கொஞ்சம் தலை நீங்கள் பெண்ணை இல்லை இப்போ அப்போ கிரிக்கொண்டு இருக்கா தலை தருவன் மேலே இப்படி 2 சுருக்கு வச்சு அப்படியே அப்புறம் என்ன அதே மாடல்னா இப்போ மேலே அப்புறம் கை வைக்கக்கூடாதுக்குல்ல மேலே ஒரு 3-4 சுருக்கு வச்சு வட்டி போட்டு தைக்குவோம் இப்போ வந்து இப்போ செமினார் டாப் நாங்கள் வெட்டிட்டோம் என்ன வட்டியாச்சு இப்போ அடுத்த தைக்கணும் நிதியா கூட்டின்னு அப்புறம் வெட்டுவோம் இப்போ வெட்டும் இப்போ எல்லாம் தைக்கத்தான் இப்போ வந்து பிள்ளை இருங்க கீழே இப்போ இந்த துணி வந்து ஒரு கொஞ்சம் திக்கான துணி அதை விட இதில் வந்து கழுத்துக்கு வந்து இந்த ஸ்டிப் வச்சு ஒட்டி அடிக்க தேவையில்லை இதில் எனக்கு இது ஈர துணி இருக்குது அது வந்து டக்குன்னு இறுக்கி பிடிச்ச உடனே உங்களுக்கு கழுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாது உங்களுக்கு இதில் விளங்காது இல்லை அது வந்து இந்த இப்படியான துணிகளுக்கு வந்து இது ஈர துணியில் ஸ்டக்குனதை பிய்ய பார்க்கும் அப்போ நாங்கள் இதில் வந்து என்ன அந்த அப்படி பெப்பிங் மாதிரி சுருட்டி அடிச்சு விட அதை நீட்டாக நிற்கும் உருண்டு போய் சரி அப்போ கழுத்தையை நாங்கள் வெட்டணும் கொஞ்சம் எப்படி சரி தெரியுவாங்க சரி தயத்துவோம் இப்படி முதல்ல இந்த மேல் கழுத்து வச்சு உங்களுக்கு இல்லை வேணும் அது நான் வடிவு இருக்காது அது அப்படி நீ அன்றைக்கு சட்டை தைச்சோம் உங்களுக்கு கழுத்து அப்படி இருந்தது அன்றைக்கு ஒன்று தைச்சோம்
நீலம் சூப்பர் சூப்பர் அந்த மாடலில் ஓட்டிடுவோமே அது என்ன மாடல் அது இப்படி தான் ஒரு வடையை ஓட்டி விடணும் அது வட்டம் வண்டி இல்லைண்ணா அது என்ன கோணம் அது இது என்ன வெட்டுற முக்கோணம் வட்டம் சொல்லி கொடுங்க முக்கோணம் வட்டம் முக்கோணம் சாதுரா வேற செவ்வகம் செவ்வகமா பெரிய தாங்க டக்குன்னு இது துணியில் சோக்குறா பேனா பாய்க்கணுமே இந்த துணி வந்து அயன் பண்ணது ஓ இது அயன் பண்ணது சுருங்க என்ன டைம் ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது தானே அதான் இப்போ நாங்கள் 3 பேர் ஒரே மாதிரி போடுறாக்கா தான் அப்படி ஒரு பிளானோட தைக்கிறா எனக்கு இதெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை அவாக்கு ஒரு விருப்பம் இருக்குது அந்த ஒண்டா போடணும் அவருக்கு விருப்பமே இல்லைங்க எனக்கு தான் விருப்பம் சொல்வதெல்லாம் உண்மை என்னியா ஓகே இப்போ கழுத்து வந்து வட்டியா சரி இப்போ இந்த காலத்துக்கு வந்து அப்படியே நாங்கள் ஹேப்பிங் மை வச்சு விட சரி சரி நாங்கள் போய் பார்ப்போம் மிச்சத்தை தைக்க கேன ஓகே இப்போ 2 ட்ராப் தைச்சு இப்போ இவ்வளோ துணியும் வந்து மிச்சமாகிட்டு இங்கே வேறு ட்ராப்பில் எல்லாம் போட்டு நிற்கிறோம் அப்படியே சட்டைக்கு மேலெல்லாம் போட்டுக்கணுமா அதெல்லாம் அப்புறம் வழியாக போடணும் இப்போ ஒரு நல்ல ஒரு ஜீன்ஸோட போட்டு நல்லா இருக்கும் திவ்யா பாருங்க சும்மா சுரண்டு காட்டுறா சுழறா கவனம் தலையை சுற்றி விழப்புறா புது உடுப்பண்டா ஒரு பெரிய ஒரு சுழற்சி உண்டு அப்படி இருக்கு திவ்யா நல்லா இருக்க விழப்புறா வடிவா இருக்க சூப்பராக இருக்கு பாருங்க நாம அந்த உடுப்புக்கு மேலால தான் போட்டிருக்கேன் நோடுல தான் தச்சிருக்கேன் நல்ல 3 சுருக்கு அப்படியே வட்ட கழுத்து பாருங்க அப்படி இருக்கு பின்னுக்கெல்லாம் நல்ல வட்ட கழுத்து நல்ல சிலிமா இருக்கேன் படியா இருக்கு ஓகே அச்சா நல்ல கணக்கு நீளம் கணக்கு செஞ்சாலும் லிதியா குட்டியும் பாருங்க இங்கே அவாக்கு மட்டும் டோப்பா நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3 இது வந்து எங்களுக்கு இந்த துணி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த துணி வந்து புளி துணியோட வந்து துணி தான் அப்போ எனக்கு மேற்கனவே நான் ஆல்ரெடி ஒரு ஷர்ட் வந்து தைச்சாச்சு அப்போ 3 பேர் மாதிரி போடலாமே ஆனால் இது வந்து நல்ல பாவிக்கும் நான் ஏற்கனவே அயன் பண்ண தேவையில்ல வந்து சுருங்க அஞ்சு ரசிக்கு காட்டுறேன் பசங்கவே இல்லை அப்படியே இருக்கு அப்படியே இருக்கும் அப்படியே தான் சரி லிதியா என்ன சந்தோஷம் உடுப்பை தைச்சி கொடுத்தா முடுப்புல வந்து அவங்க போட்டா அவங்க சந்தோஷம் பண்ணா பெரிய சந்தோஷமா இருக்கு சரி சந்தோஷம் நன்றி வெல்கம் சரியா வாங்க நாங்கள் வாங்க நான் முடிய முடிச்சுக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டாக்டராக அப்போ ஏற்படும் இப்போ இங்கே சொன்னிக்கிறேன் சரி அப்போ லிதியாவுக்கு நேற்று ஜீன்ஸுக்கு போடலாம் இந்த டோப்பை நான் போட்டால் வடிவாக இருக்கும் நல்ல சட்டை இல்லாமல் கழட்டி போட்டு போட்டால் நல்ல வடிவாக இருக்கும் சரி ஓகே அப்போ வந்து டொப்பு தைச்சிருக்கிறோம் என்ன ஸோ அப்படியான டொப்போல எல்லாம் தைக்கலாம் அந்த அப்புறம் நாங்கள் தைச்சி தரோம் அவசரம் பண்ணால் கூட நாங்கள் தைச்சி தருவோம் என்ன அப்போ சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்போ 2 நாள் கூடிய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் என்னன்னு சொல்றது நீங்கள் யாராவது இப்படி தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை கடைக்கு தாராளமாக வரலாம் ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் பாய் ஓகே சரி இதுக்குரிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்.